சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. உயிருக்கு உடலின் மேல் விருப்பம் வந்ததற்கு யார் காரணம்? சிவபெருமான் கொடுத்த விருப்பமா, இல்லை உடலின் மேல் விருப்பம் கொள்ளுவது உயிரின் இயல்பா என்பது இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனை. செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் 8வது பாடலில் சிவஞான மாமுனிவர் மிகவும் அற்புதமாக விளக்கம் சொல்லியிருப்பார்கள். அந்த பாடலை பார்க்கலாமா? உடலத்தில் இன்றெனக்கு ஒழியாத இச்சைதான் உற்றது ஏது, உன்றனாலே உற்றதே நீ தானும் அழுத்திரும் போதெல்லாம் உற வேண்டும் என்றும் இயல்பே கடலொத்த பிறவிதனில் எந்நாளும் அவ்விச்சை கட்டுற்று நிற்க வேண்டும். கடிய மலசக்தி சற்றே அகல வரும் எனில் அவை கழித்தது யார்? நீ கழிக்கில் கெடலுற்ற இவ்வுயிர் எல்லா உயிருக்கும் நீக்குபவை. யான் கெடுத்தாலும் அம்மலம் தான் கெட்டாலும் உனை வந்து கிட்டி வழிபடுவதென்? கேடி இலாய் இவை அருள்வாய் அடலுற்ற திரிபுர மடங்களும் எரித்த திரு அக்னீஸ்வரரை மருவும் அருண்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டமெனும் அரசே. உயிருக்கு உடலின் மேல் விருப்பம் வந்ததற்கு யார் காரணம்? சிவபெருமானா? சிவபெருமான் என்றால் அவன் எப்பொழுது கொடுத்தாலும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். உயிர்களாகிய நம் இயல்பா? நம் இயல்பு என்றால் கேவல நிலையில் உடல் இல்லாமல் தானே இருந்தோம். முத்தி நிலையிலும் உடல் நமக்கு இருக்காதே. அப்போ அந்த ஆசை நமக்கு எதனால் ஏற்பட்டது? திரிபதார்த்த கடைசி பொருளான ஆணவ மலத்தால் இருக்குமோ? ஆணவ மலத்தின் குணம் என்ன? கண்மத்தில் விருப்பத்தை கொடுக்கும் குணம். அதுதான் உயிர்களாகிய நமக்கு உடம்பிலே விருப்பத்தை கொடுத்தது. விருப்பத்தை கொடுத்த ஆணவ மலத்தால் உயிருக்கு உடல் கொடுக்க முடியாது. உயிரும் தனக்கு பிடித்த உடம்பை தானாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. விரும்பப்பட்ட உடம்பும் உயிரினை அறிந்து அதனுடன் சென்று சேர முடியாது. இதை அறிந்த இறைவன் நம்மேல் கொண்ட பெரும் கருணையினால் நாம் விரும்பிய உடலை கொடுத்து விரும்பிய இடங்களில் கொண்டு போய் வைத்து விரும்பின கண்மங்களை ஊட்டி அனுபவிக்க வைக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.